The sermon, The Church and Its Condition, was delivered on Sunday morning, August 5th, 1956, at Brenham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான சகோதரன் வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1956ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி காலையில் அமெரிக்கா, இண்டியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்ஹாம் ஜெபக்கூடாரத்தில் தி சர்ச் அண்ட் இட்ஸ் கண்டிஷன், சபையும் அதன் நிலையும் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். The reading of the Word. Over in St. John, the first chapter. வாசிக்கப்பட போகும் வார்த்தை பரிசுத்த யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. You who have Bibles and would like to read with me or mark it down for text. வேதாகமத்தை உடையவர்கள் என்னுடன் வாசிக்கலாம் அல்லது ஒரு பொருளுக்காக அதை நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். And we read the text from the Word. வார்த்தையிலிருந்து நாம் அந்த பகுதியை வாசிக்கலாம். And then praying that the Holy Spirit will take the context out of the Word to give to us. பின்னர் பரிசுத்த ஆவியானவர் தாமே வாசிக்கப்பட்ட அந்த வார்த்தையிலிருந்து நமக்கு ஒரு பொருளை தரும்படியாக ஜெபம் செய்வோம். We can read it. We who are able to read can read it. நாம் அதை வாசிப்போம், வாசிக்க கூடியவர்கள் வாசிக்கலாம். But only God can bring the context out. ஆனால் தேவன் ஒருவரால் மட்டுமே அதன் பொருளை கொண்டு வர முடியும். The text can be read because it is His Word. அந்த பகுதி வாசிக்கப்படலாம், ஏனென்றால் அது அவருடைய வார்த்தையாய் இருக்கிறது. But then the context has to be given by God. ஆனால் அந்த பகுதி தேவனால் கொடுக்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. Now in St. John, first chapter. இப்பொழுது பரிசுத்த யோவான் 1ஆம் அதிகாரம். And let's begin at the 28th verse. And read down to the 32nd inclusive. நாம் 28வது வசனம் துவங்கி 32ஆம் வசனம் முடிய வாசிப்போம். These things were done, see, beyond Jordan, where John was baptizing. இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த பெத்தாபாராவிலே நடந்தன. Next day, John seeth Jesus coming unto him and said, Behold, the Lamb of God, which taketh away the sins of the world. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. And this is he of whom I said, After me cometh a man, which is preferred before me, for He was before me. எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று சொன்னேனே, அவர் இவர்தான். And I knew him not, but that he should be manifested to Israel, therefore I am come baptizing with water. நானும் இவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜனத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். John bare record, saying, I saw the Spirit descending from heaven like a dove, and it abode upon him. பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். I want to read that again. That last verse. 32nd verse. நான் அதை மறுபடியுமாய் வாசிக்க கடைசி வசனம் 32ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். And John bare record, saying, I saw the Spirit descending from heaven like a dove, and it abode up on him.
பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். And may the Lord add His blessings to the word. தேவன் தாமே இந்த வார்த்தைகளோடு அவருடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. I want you to try to catch every word if we can. நம்மால் கூடுமானால் ஒவ்வொரு வார்த்தையும் நாம் பிடித்துக்கொள்ள முயற்சி செய்ய நான் விரும்புகிறேன். Can you hear me all right way back? பின்னால் இருக்கிறவர்களே, நான் கூறுவது உங்களுக்கு கேட்கிறதா? All right, can you hear me back there? சரி, பின்னால் அங்கே இருக்கிறவர்களுக்கு கேட்கிறதா? Can you raise up your hand? That's good. கேட்கிறதென்றால் உங்களுடைய கரத்தை உயர்த்தி காட்டுங்கள், அது நல்லது. Now, I want to speak to you this morning on parable. இப்பொழுது நான் உங்களுடன் காலையில் உவமையின் பேரில் பேச போகிறேன். On some way that even the most unchurched person in here would be able to understand. சபைக்கே போகாத ஒரு நபரும் கூட புரிந்து கொள்ளும் அளவிற்கு பேச போகிறேன். Now we come to church to better ourselves. நாம் நம்மை சற்று மேலானவர்களாய் ஆக்கிக் கொள்ளவே சபைக்கு வருகிறோம். We come to make ourselves better people. நம்மை ஒரு மேலான ஜனங்கள் ஆக்கவே நாம் வருகிறோம். Better Christians, better citizens, better fathers, better mothers, better neighbors. மேலான கிறிஸ்தவர்களாய், மேலான பிரஜையாக, மேலான தகப்பன்களாக, மேலான தாயாக, மேலான அயலகத்தானாக ஆக்கிக் கொள்ள நாம் சபைக்கு வருகிறோம். We come because Christ has told us if we would come ask anything in His name. நாம் சபைக்கு வருகிறோம் ஏனென்றால் நாம் சபைக்கு வந்து அவருடைய நாமத்தில் எதை கேட்டாலும், where we assemble together as many as 2 or 3, He would be with us and would grant it to us. எங்கே 2-3 பேர்களாய் நாம் கூடி வருகையிலே அவர் நம்முடனே இருந்து அதை நமக்கு அருளிச் செய்வார் என்று இயேசு கூறினார். So what could be any more be any better to us today than to know that we have at the church for to better ourselves. எனவே அதை காட்டிலும் அதிகமானது நம்மை மேலானவர்கள் ஆக்கிக் கொள்ள, to broaden our understanding. நம்முடைய புரிந்து கொள்ளுதலை அதிகமாக்கிக் கொள்ள இன்றைக்கு நாம் சபைக்கு போவதை காட்டிலும் மேலானது என்ன? How many would say that's what I'm here for? அதற்காகத்தான் நான் இங்கே இருக்கிறேன் என்று எத்தனை பேர்களால் சொல்ல முடியும்? நாம் அதை பார்க்கலாம். I want a better understanding. எனக்கு ஒரு மேலான புரிந்து கொள்ளுதல் தேவையாய் இருக்கிறது. And we can't have a better understanding unless it. நம்மால் ஒரு மேலான புரிந்து கொள்ளுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. And if we're going to have an understanding of God, it must come out of God's word. தேவனை பற்றின ஒரு மேலான புரிந்து கொள்ளுதலை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்க வேண்டுமானால் அது தேவனுடைய வார்த்தையில் இருந்து தான் வெளிவர வேண்டும். For the word is what God gave us to feed our hungry souls. ஏனென்றால் நம்முடைய பசுத்த ஆத்துமாவிற்கு ஆகாரமாக தேவன் நமக்கு வார்த்தையை தான் கொடுத்திருக்கிறார். And the Holy Spirit was sent to take the word of God and to feed us by the word. தேவனுடைய வார்த்தையை எடுத்து வார்த்தையை நமக்கு போஷாப்பாய் கொடுக்கும்படிக்கே பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். You see it? உங்களால் அதை புரிந்து கொள்ள முடிகின்றதா? See, the Holy Spirit is sent from God to take the word of God and to give it to us as we have need. பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை எடுத்து நமக்கு தேவை இருக்கின்றபடியால் அதை நமக்கு கொடுக்கும்படியாகவே பரிசுத்த ஆவியானவர் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டார். Now I'm so glad that God made a provision like that, aren't you? தேவன் நமக்கு அந்த விதமான ஒரு முன்னேற்பாட்டை உண்டாக்கி உள்ளதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் சந்தோஷப்படவில்லையா? That He would feed us. அதாவது அவர் நம்மை போஷிப்பார் என்பதே. We are the sheep of His pasture. நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். We're going to speak on that a little bit. The sheep.
நாம் அதை பற்றி ஆடுகளை பற்றி சிறிது பேசப் போகிறோம். And we're the threefold being of God. தேவனுடைய மூன்றத்தனை ஜீவிகளாய் நாம் இருக்கிறோம். And when He can have the complete control of us, He can lead us and guide us. நம்மை பற்றின முழு கட்டுப்பாட்டையும் தேவன் உடையவராய் இருக்கும் பொழுது அவரால் நம்மை முன்னின்று நடத்தவும் வழிகாட்டவும் முடியும். Now, it so pleased God that when He sent Jesus to the earth, இப்பொழுது அது அவ்வளவாய் தேவனை திருப்திப்படுத்தி அவர் இயேசுவை பூமிக்கு அனுப்பின போது that it pleased Him to represent Him as an animal. அவருடைய பிரதிநிதித்துவமான ஒரு பிராணியை போன்று அவரை அனுப்ப அவருக்கு பிரியமாயிருந்தது. And that animal was the lamb. அந்த பிராணிதான் ஆட்டுக்குட்டி. Way back in the beginning in the Garden of Eden, in the foreshadows of the coming of Jesus, ஆதியிலே அந்த துவக்கத்திலே ஏதேன் தோட்டத்திலே இயேசு கிறிஸ்துவின் வருகையின் முன்னிழலாக God sacrificed or had a lamb to be a substitutionary offering in the foreshadows of the coming of Christ. கிறிஸ்துவின் வருகையின் முன்னிழலுக்குள் ஒரு பதிலீடான பலியாக இருக்க தேவன் ஒரு பலி செலுத்தினார் அல்லது ஒரு ஆட்டுக்குட்டியை உடையவராயிருந்தார். Now I've often wondered why that God would foreshadow Christ as an animal, as a beast. தேவன் வருகின்றதான கிறிஸ்துவை ஒரு பிராணியாய் ஒரு மிருகமாய் ஏன் முன்னிழலிட்டார் என்று நான் அடிக்கடி வியந்ததுண்டு. But we come to find out that the lamb, the reason He chose a lamb, அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டதன் காரணம், a lamb is the meekest and most gentlest of all the creatures there is on earth. ஆட்டுக்குட்டியானது பூமியின் மேலுள்ள எல்லா சிருஷ்டிகளிலும் சாந்தமானதும் மிகவும் சாதுவானதுமான ஒன்றாக இருக்கிறது என்பதை அறிய வந்தோம். There's nothing any more meeker and gentler than a little lamb. ஒரு சிறு ஆட்டுக்குட்டியை காட்டிலும் சாதுவானதும் சாந்தமானதுமான வேறொன்றும் கிடையாது. So innocent, not self-sustaining. முற்றிலுமாக ஒன்றும் அறியாததும் தன்னால் தானே நடத்தி கொள்ள கூடாததுமான ஒன்று. It's not arrogant. கர்வமானதல்ல. It's a gentle, meek little creature. அது ஒரு சாதுவான சாந்தமான ஒரு சிறிய சிருஷ்டி. And when God was going to represent Christ to the world, He represented Him in a lamb. தேவன் கிறிஸ்துவை உலகத்துக்கு பிரதிநிதித்துவமாய் ஆக்கும்போது அவர் தம்மை அந்த ஆட்டுக்குட்டியில் எடுத்து காட்டினார். Now, but when God, Father God, Jehovah, was going to represent Himself from heaven, ஆனால் தேவன் பிதாவாகிய தேவன் யெகோவா பரலோகத்திலிருந்து தம்மை பிரதிநிதித்துவமாய் ஆக்கும்போது He was represented in the most meekest, humblest of all the fowls that fly in heaven. அவர் மிகவும் சாந்தமானதும் சாதுவானதும் ஆகாயத்தில் பறக்கின்ற பறவைகளில் தாழ்மையானதுமான ஒன்றில் அவர் தம்மை பிரதிநிதித்துவமாய் காட்டினார். That is the dove. அதுதான் புறா. There's no gentler bird than the dove. புறாவை காட்டிலும் சாதுவான வேறொரு பறவை கிடையாது. I made quite a study on bird life and on wildlife. பறவைகளின் வாழ்க்கையும் வானவிலங்குகளின் வாழ்க்கை பற்றியும் நான் கவனமாய் மனதை செலுத்தி ஆராய்ந்து படித்தேன். And the dove is a very odd bird from any other bird that flies the heavens. ஆகாயத்தில் பறக்கின்ற பறவைகள் எல்லாவற்றிலும் புறாவானது ஒரு வினோதமான பறவை. The dove is a lover. புறாவானது ஒரு நேசிக்கக்கூடியது. A dove is gentle. ஒரு புறா சாதுவானது. And a dove has no gall. புறாவிற்கு பிச்சி கிடையாது. It's the only in the bird family that doesn't have a gall. பறவை இனத்திலேயே பிச்சி இல்லாத பறவை இது ஒன்றே ஆகும்.
That's the reason you never see a dove anywhere, but around where there's grain and seed. அக்காரணத்தினால் தான் உங்களால் தானியமும் விதையும் இல்லாத எந்த இடத்திலும் புறாவை நீங்கள் பார்க்க முடியாது. Now, in the ark there was a dove. அங்கே பேழைக்குள்ளாக ஒரு புறா இருந்தது. And the dove is represented in many places in the Bible. வேதாகமத்தில் அநேக இடங்களில் புறா ஒரு எடுத்துக்காட்டாக கூறப்பட்டிருக்கிறது. Symbols of the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியின் அடையாள சின்னமாய் இருக்கிறது. And also the lamb is represented in many places of the Bible as Christ. ஆட்டுக்குட்டியும் கூட வேதாகமத்தில் அநேக இடங்களில் கிறிஸ்துவுக்கு எடுத்துக்காட்டாக கூறப்பட்டுள்ளது. In the Revelation, all the way back to Genesis. வெளிப்படுத்தின விசேஷத்தில் அப்படியே ஆதியாகமம் மட்டுமாய் பார்க்கலாம். And so is the dove. அப்படியாய் தான் இருக்கிறது புறாவும். In the book of Genesis, the dove was in the ark, sitting on the roost with the rest of the fowls of the air. ஆதியாகம புத்தகத்தில் புறாவானது பேழைக்குள்ளாக பறவைகள் தங்குமிடத்தில் மற்ற ஆகாயத்து பறவைகளுடன் உட்கார்ந்து கொண்டிருந்தது. And one of them was a raven, a crow. அந்த பறவைகளில் ஒன்று காகமும். And a crow is one of the meanest birds there is. காகமானது இருக்கின்ற பறவைகளில் மிகவும் ஈனமானது. A crow and a jaybird, I guess, is about the meanest birds that we can find. காகமும் ஜே பறவையுமே நம்மால் காணக்கூடிய மிகவும் ஈனமான பறவைகளாகும் என யூகிக்கிறேன். The crow is a very long life bird. காகம் நீண்ட ஆயுசுள்ள பறவை. And he lives, they are claimed for sometimes 200 or 300 years. That a crow would. A parrot lives longer than that. காகமானது சில சமயங்களில் 200 அல்லது 300 வருஷங்கள் உயிரோடு இருக்கும் என்று கூறப்படுகிறது. A parrot lives longer than that. கிளியானது அதை காட்டிலும் அதிக வாழ்நாளை உடையதாய் இருக்கிறது. But a dove is one animal or one bird that doesn't have a gall. ஆனால் புறா ஒன்றுதான் பிச்சு இல்லாத பறவையாய் இருக்கிறது. Now the crow could sit over here and eat on a dead carcass. ஒரு காகத்தினால் இங்கே உட்கார்ந்து கொண்டு மரித்த சடலத்தை புசிக்க முடியும். You'll never see the dove around that dead carcass. ஆனால் ஒரு புறாவை அந்த மரித்த சடலத்தின் பக்கத்தில் கூட எங்கேயும் பார்க்க முடியாது. She can't stand it. அதனால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. The stench of it in her nose. She couldn't stand it. அதன் மூக்கில் படக்கூடிய அந்த துர்நாற்றத்தையே அவளால் தாங்க முடியாது. It would make her sick. அது அவளை சுகவீனப்படுத்தும். They just simply can't stand anything that's deteriorating, rotting. அழுகின எதையும் கெட்டு போனதையும் அதனால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. They can't stand it. அவைகளால் அதை தாங்க முடியாது. So she couldn't eat it. எனவே அதனால் அதை சாப்பிட முடியாது. If she would eat it, it would immediately kill it up. அப்படி அவள் அதை சாப்பிட்டால் அது அந்த புறாவையே உடனேயே கொன்று போடும். Because what digests the food is the overflow of the gall into the stomach, which digests the food. ஏனென்றால் பிச்சிலிருந்து வயிற்றுக்குள்ளாக வடிந்தோடும் பித்த நீரே ஆகாரத்தை ஜீரணிக்க செய்கிறதா இருக்கிறது. And if there's no gall to go in there to make up this, then it would kill the dove. அங்கே பிச்சு இருந்து இந்த நீர் சுரக்கவில்லை என்றால் அப்பொழுது அது அந்த புறாவை கொன்று போடும். So you'll always find the dove around where there's something clean, something that's wholesome. எனவே எங்கே சுத்தமாய் இருக்கிறதோ ஏதாவது முழுமையாய் இருக்கிறதோ அங்கேதான் உங்களால் எப்பொழுதும் புறாவை காண முடியும். Now the crow is different. காகமோ வித்தியாசமானதாய் இருக்கிறது. Now just notice the crow being a type of the hypocrite. Hypocrite. ஒரு மாய்மாலக்காரனுக்கு புறாவானது பாவனையாய் இருக்கிறது. சற்று கவனியுங்கள். The crow can settle there on the dead carcass and eat just as much as he wants to. ஒரு காகமானது அங்கேயுள்ள மரித்து போன சடலத்தின் மேல் உட்கார்ந்து தனக்கு வேண்டிய மட்டுமாய் அதை புசித்துவிட்டு and fly right out in the field and eat wheat too. அப்படியே பறந்து போய் வயல்வெளியில் உட்கார்ந்து கோதுமையையும் புசிக்கும். But the dove can't eat wheat and then fly over on the dead carcass. ஆனால் புறாவினாலோ கோதுமையை புசித்துவிட்டு அங்கேயே இருந்து பறந்து போய் மரித்த சடலத்தையும் அதனால் புசிக்க முடியாது. So a hypocrite, a man can be a hypocrite and both eat spiritual things and good things and bad things. எனவே ஒரு மாய்மாலக்காரன் ஒரு மனிதன் மாய்மாலக்காரனாய் இருந்து கொண்டு ஆவிக்குரிய காரியங்களையும் நல்ல காரியங்களையும்
கெட்ட காரியங்களையும் புசிக்கலாம். But a real born-again Christian cannot tolerate the things that's wrong. ஆனால் ஒரு உண்மையான மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனால் தவறான காரியங்களை தாங்கிக் கொள்ளவே முடியாது. And only can eat from the good things. அவனால் நல்ல காரியங்களில் இருந்து மட்டுமே புசிக்க முடியும். Notice that. அதை கவனித்தீர்களா? When you see a fellow that can go to the dance, go out and drink, நடனத்திற்கு போகக்கூடியவனும் மதுபானம் அருந்தக்கூடியவனும், go out and live in sin, வெளியே சென்று பாவத்தில் ஜீவிக்க கூடியவனுமான ஒருவன் come back to the church and maybe shout just as much as the saint, திரும்பி சபைக்கு வந்து ஒரு பரிசுத்தவான் சத்தமிடுவதற்கு ஈடாய் சத்தமிடுகின்றதை நீங்கள் காணும்போது, what it is, he's a scavenger. அது என்னவா இருக்கிறது? அவன் ஒரு தோட்டியாய் இருக்கிறான். He can eat both rotten things and good things. அவனால் அழுகின காரியங்களையும் நல்ல காரியங்களையும் இரண்டையும் புசிக்க முடியும். But the real Christian cannot tolerate those things anymore. ஆனால் உண்மையான ஒரு கிறிஸ்தவனால் அப்படிப்பட்ட காரியங்களை இனி ஒருபோதும் தாங்கிக் கொள்ள முடியாது. For he's passed from death to life. ஏனென்றால் அவன் மரணத்தினின்று ஜீவனுக்குள் சென்றிருக்கிறான். And immediately it would condemn him so, the very thoughts of it. உடனேயே அது அவ்வளவாய் அவனை ஆக்கினைக்குள்ளாக்கிவிடும். அப்படிப்பட்டதான சிந்தனைகளே அப்படி ஆக்கும். Till it would condemn him that he'd turn his face and walk away. அவன் தன் முகத்தை திருப்பிக் கொண்டு அப்பால் நடந்து வெளியே போகும் அளவிற்கு அது அவனை ஆக்கினைக்குள்ளாக்கும். Oh, what a picture. ஓ, என்னே ஒரு காட்சி. Now, the lamb is a very gentle little fellow. இப்பொழுது ஆட்டுக்குட்டியானது ஒரு சாதுவான சிறியவன். He can't help himself. அதனால் தனக்கு தானே உதவி செய்ய முடியாது. He isn't self-reliant because he can't help himself. அது தன்னை தானே நம்பி ஜீவிக்க முடியாது. ஏனென்றால் அதனால் தனக்கே உதவி செய்து கொள்ள முடியாது. Here some time ago, I was going through a pasture when I used to patrol. இங்கே சமீபத்தில் நான் ரோந்து சுற்றி கொண்டு வரும்போது ஒரு புல்வெளி வழியாய் கடந்து சென்றேன். And I found a little lamb, and all of them had got away from him somehow. நான் ஒரு சிறு ஆட்டுக்குட்டியை பார்த்தேன். மற்ற ஆடுகள் எல்லாம் எப்படியோ அதை விட்டு விலகி போய்விட்டது. And it's all wound up in a little bunch of barbed wire. அது ஒரு சிறு கொத்து முள் கம்பியில் எப்படியோ சிக்கிக் கொண்டது. And the poor little fellow was laying there bleeding and bleeding. அந்த சிறு ஆட்டுக்குட்டியானது ரத்தம் கசிந்து கொண்டு கத்திக்கொண்டு அங்கேயே படுத்து கிடந்தது. And I come by and I seen way up, about a half a mile up, was a whole herd of sheep. நான் வந்து கொண்டிருந்த போது அங்கே உயர ஒரு ஆட்டு மந்தையை சுமார் ஒரு அரை மைல் தூரத்தில் உயர பார்த்தேன். Now he laid right there, and the crows would have been picking in his eyes pretty soon if we hadn't got him out. அந்த ஆட்டுக்குட்டி அங்கேயே இருந்தால் காகங்கள் வந்து அதன் கண்களை சீக்கிரத்தில் குத்தி போட்டிருக்கும். நாம் அதை அங்கிருந்து வெளியே எடுக்கவில்லை என்றால் அப்படியாகும். But I unwound the little fellow, picked him up in my arms. நான் அந்த ஆட்டுக்குட்டியை சிக்கலில் இருந்து வெளியே எடுத்து என் கைகளில் தூக்கிக் கொண்டேன். He never refused. He laid real quiet. அது மறுக்கவே இல்லை. அது அப்படியே மிக அமைதலாக இருந்தது. I picked him up in my arms. நான் அதை என் கரங்களில் தூக்கிக் கொண்டேன். First time perhaps a human being had ever had their hands on him. ஒருவேளை இதுதான் முதல் முறையாக ஒரு மனிதனின் கரம் அதன் மேல் பட்டிருக்கலாம். But he was gentle. He was willing to be led. ஆனால் அது அவ்வளவு சாதுவாய் இருந்தது. அதை நடத்தி கொண்டு போக ஆயத்தமாய் இருந்தது. He was willing to be helped. உதவியை பெற்றுக்கொள்ள அது ஆயத்தமாய் இருந்தது. I hope you see it. உங்களால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது என்று நான் நம்புகிறேன். He was willing not to try to resist or to kick back or to bite. மறுப்பு தெரிவிக்கவோ அல்லது திருப்பி உதைக்கவோ அல்லது கடிக்கவோ செய்யாமல் இருந்தது. Lambs don't kick back. They don't bite. They just humble themselves. ஆட்டுக்குட்டிகள் திருப்பி உதைக்காது, கடிக்கவும் செய்யாது. அவைகள் அப்படியே தங்களை தாழ்த்தும். And this little fellow, I packed him up and set him down, and the rest of the sheep
இந்த சிறிய ஆட்டுக்குட்டியை நான் தூக்கி கொண்டு போய் மற்ற ஆடுகளோடு விட்டேன். And a few minutes his mammy found him. How happy he was. சில நிமிஷங்களுக்குள் அதன் தாயார் அதனை கண்டுபிடித்தது. அது எவ்வளவு சந்தோஷம் அடைந்தது. Now, how typical that is of the Lamb of God. Amen. இது தேவ ஆட்டுக்குட்டிக்கு என்ன ஒரு பாவனையா இருக்கிறது. You know where they go to kill sheep? உங்களுக்கு தெரியும் ஆட்டை கொல்ல அவர்கள் எங்கே போவார்கள் என்று. You know what leads the sheep up to the killing block is a goat. அந்த கொலை செய்யும் இடத்திற்கு அந்த செம்மறி ஆட்டை வழிநடத்தி கொண்டு போகிறது என்ன என்று உங்களுக்கு தெரியும். அது ஒரு வெள்ளாடாய் இருக்கிறது. But the goat will lead the sheep right up the chute at the slaughterhouse. ஆனால் அந்த வெள்ளாடு ஆடு வெட்டும் தொட்டியின் வெட்டப்படும் இடமட்டுமாய் வழிநடத்தும். And then just time he gets the sheep coming up the chute, then he'll jump out. அந்த வெள்ளாடு செம்மறி ஆடுகளை நடத்தி வெட்டப்படும் இடம் மட்டும் வந்து உடனே அந்த இடத்தை விட்டு தாண்டி ஓடிவிடும். But all they say when they're going to kill the goat, then he kicks up a storm. See? ஆனாலோ வெள்ளாட்டை அவர்கள் வெட்டும் பொழுது அது பயங்கரமாக உதைத்துக் கொண்டு தாக்கும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். புரிகின்றதா? And that's the way the devil will do. அந்த விதமாகத்தான் பிசாசு செய்யும். He'll try to lead God's children right into the meanest. தேவனுடைய பிள்ளைகளை மிகவும் ஈனமான காரியம் மட்டும் நடத்தி கொண்டு போக முயற்சிப்பார். But when it comes time for him to die, he really kicks up a storm man. ஆனால் அவன் மரிக்க வேண்டிய நேரம் வரும் பொழுது உண்மையாகவே உதைத்துக் கொண்டு கிளர்ச்சியை உண்டு பண்ணுவான். That's the way the devil does it. அந்த விதமாகத்தான் பிசாசு அதை செய்வான். And that's the way sometimes some little fancy looking girl or some little snickle fritz boy. அந்த விதமாகத்தான் சில சமயங்களில் சிறு வினோதமாய் காணப்படுகின்ற சிறு பெண்ணும் அல்லது சிறு பையனும் with a pack of cigarettes or a bottle of whiskey would lead a little girl off a lamb of somebody's foal off to the wrong. ஒரு பாக்கெட் சிகரெட்டுகள் அல்லது ஒரு பாட்டில் விஸ்கியை வைத்துக் கொண்டு ஒரு சிறு பெண்ணை ஒரு ஆட்டுக்குட்டியை யாரோ ஒருவருடைய குதிரையுடன் ஒரு தவறானதற்கு வழிநடத்தி கொண்டு போவார். Oh, it's all right. There's nothing all that goody stuff about church. ஓ அதெல்லாம் பரவாயில்லை. சபை குறித்ததானே அந்த நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் அதெல்லாம் ஒன்றுமில்லை என்பார். But let death strike that old boy one time. ஆனால் ஒரு சமயம் அந்த பழைய பையனை மரணம் தாக்கட்டும். You hear him squealing and hollering all over the country. ஓ அவன் தேசம் முழுவதுமாய் பெரிய கூச்சலும் கொள்ளையும் விடுவான். And that's the way the devil does it. அந்த விதமாகத்தான் பிசாசு செய்கிறான். But a lamb is so gentle that it can be led. ஆனால் ஒரு செம்மறியாட்டு குட்டியானது அவ்வளவு சாந்தமாய் இருப்பதனால் அதை நடத்தி கொண்டு போகலாம். And that's the reason that God represented Christ as the lamb and himself as the dove. அந்த காரணத்தினால் தான் தேவன் கிறிஸ்துவை ஒரு ஆட்டுக்குட்டியாயும் தம்மை ஒரு புறாவாகவும் ஒப்பிட்டு காட்டினார். And on the day that John baptized Jesus at the river of Jordan, யோர்தான் நதி கரையிலே இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த அந்த நாளன்று one of the greatest events that had ever taken place right there. இதுவரை சம்பவித்திராத ஒரு மகத்தான காரியம் சரியாக அங்கே அந்த இடத்தில் சம்பவித்தது. Notice how beautiful. எவ்வளவு அழகானது என்று கவனியுங்கள். The lamb, the meekest of all the creatures of the earth. செம்மறியாட்டுக்குட்டி பூமியின் மேல் உள்ள எல்லா சிருஷ்டிகளிலும் சாந்தமானது. And the dove, the meekest of all the fowls of heaven. புறா ஆகாயத்து பறவைகள் அனைத்திலும் மிக சாந்தமானது. Now that's the only way that they could ever be united. அந்த ஒரே விதத்தில் தான் இவை இரண்டும் ஒன்றாக இணைக்கப்பட முடியும். It's the only way that the dove would ever come on the land. இந்த ஒரே விதத்தில் தான் புறாவினால் செம்மறியாட்டு குட்டியின் மேல் வந்து அமர முடியும். Now, when the dove came down, John saw Jesus. இப்பொழுது புறா கீழே இறங்கி வந்தபோது யோவான் இயேசுவை கண்டு And he said, "Behold, the Lamb of God that take away the sins of the world." இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி என்றான். And John said, "I bear record, seeing the Spirit of God like a dove, coming down and abiding on him." பின்னும் யோவான் நான் சாட்சியாக சொன்னது
ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர்கள் மேல் தங்கினதை கண்டேன் என்றான். Hallelujah. There you are. ஹல்லேலூயா, அங்கேதான் காரியம். The dove and the lamb united together. புறாவும் செம்மறி ஆட்டுக்குட்டியும் அங்கே இணைந்து ஒன்று சேர்ந்தது. That's when God and man became one. தேவனும் மனிதனும் ஒன்றாக இணைந்தது அப்போதுதான். That's when heaven and earth embraced each other. Hallelujah. பரலோகமும் பூமியும் ஒன்றையொன்று அணைத்துக் கொண்டது அப்போதுதான். ஹல்லேலூயா. That's when God was made flesh. தேவன் மாம்சமானது அப்போதுதான். That's when God came down from the spirit form and was made a man and dwelt among us. மாம்சமானாரை கொண்டு வந்து தேவன் ஆவியின் ரூபத்திலிருந்து கீழே இறங்கி வந்து ஒரு மனுஷனாக ஆகி நமது மத்தியில் வாசம் செய்தது அப்பொழுதுதான். That's when all eternities embraced each other. எல்லா நித்தியமும் ஒன்றையொன்று கட்டி தழுவி கொண்டது அப்பொழுதுதான். That's when the human fallen race of Adam's people and Jehovah God and every angel come together. விழுந்து போன ஆதாமின் ஜனங்களும் யெகோவா தேவனும் தூதர்களும் ஒன்றாக சேர்ந்து கொண்டது அப்பொழுதுதான். When God and man was made one. தேவனும் மனிதனும் ஒன்றாக ஆனது அப்பொழுதுதான். On that great memorial day when John baptized Jesus. அந்த மகத்தான ஞாபகத்த நாளன்றுதான் யோவான் இயேசுவுக்கு ஞானசானம் கொடுத்தான். Now, what if they would have been a wolf? இப்பொழுது அது ஒரு ஓநாயாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? The sweet cooing of the dove would have never been able to stand by the wolf. அந்த இனிமையான புறாவின் சத்தம் அந்த ஓநாயின் பக்கத்தில் தரித்திருக்க முடியாது போயிருக்கும். What is any prettier than late of the evening to hear the old turtle dove sit out there and coo a while? Amen. வயதான மணிப்புறாக்கள் அங்கே உட்கார்ந்து சிறிது நேரம் கூவுவதை பொழுது போன நேரத்தில் கேட்பதை காட்டிலும் அதிக அழகானது வேறென்ன இருக்கக்கூடும்? After I lost my wife and baby, I wouldn't let no one know what I was doing. நான் என்னுடைய மனைவியையும் குழந்தையையும் இழந்து போன பின்னர் நான் என்ன செய்கிறேன் என்று ஒருவரும் அறிந்து கொள்ள நான் அனுமதிக்கவில்லை. I used to get in my old car. I'd drive out across the road here, go out here at Walnut Ridge Graveyard. நான் என்னுடைய பழைய மோட்டார் வண்டியில் ஏறிக்கொண்டு வீதியினூடாக அங்கே சென்று வாட்னட் ரிட்ஜ் என்ற கல்லறை பூமிக்கு செல்வேன். Sit up there by the side of the tree and look down at the grave. அங்கே ஒரு மரத்தின் பக்கத்தில் உட்கார்ந்து அந்த கல்லறையை பார்த்து கொண்டே இருப்பேன். I just couldn't give it up. என்னால் அதை விட்டுவிடவே முடியவில்லை. Looked like I couldn't stand it anymore. இனிமேல் என்னால் தாங்க முடியாதது போலும் என்ற அளவிற்கு வந்துவிட்டது. I think my little baby laying there 8 months old. என்னுடைய 8 மாத குழந்தை அங்கேதான் வைக்கப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். How she used to hold her little hands and would reach for me. எப்படி வழக்கமாக அவளுடைய சிறிய கரங்களை பிடித்து என்னை தொடும்படி நீட்டுவார். I'd blow the horn or say something to her and she'd goo goo reach her little hands out. நான் என்னுடைய ஹார்னை அடிப்பேன், அப்பொழுது ஏதாவது செய்வேன். அதற்கு அவள் ஹூ என்று கூறிக்கொண்டு அவளுடைய சிறிய கரத்தை என்னிடமாய் நீட்டுவாள். I'd sit down on the side of the tree, especially when it would become evening. நான் ஒரு மரத்தின் பக்கமாக விசேஷமாக சாயங்கால வேளையான போது உட்கார்ந்திருப்பேன். There used to be an old dove that would sit out there in the bush. அங்கே ஒரு வயதான புறா வந்து புதரிலே உட்கார்ந்து She would go to coo. கூவ துவங்கும். Oh my! I once wondered if it was the immortal soul of my baby coming back to try to speak to me. ஓ என்னே, ஒரு கால் அது என்னுடைய குழந்தையின் அழிவில்லாத ஆத்துமாவாக வந்து என்னிடத்தில் பேச முயற்சிக்க வந்திருக்குமோ என்று வியந்ததுண்டு. Nothing sweeter than that cooing of the dove. அந்த புறாவின் கூவுதலை காட்டிலும் இனிமையானது வேறொன்றுமில்லை. How she's loving. அவள் எப்படியாய் நேசிக்கிறாள். She brings tidings. அவள் நற்செய்தி கொண்டு வருகிறாள். How she tries to make peace. அவள் எப்படியாய் சமாதானம் செய்ய முயற்சிக்கிறாள். Get up early in the morning. Go out in the thickets there, close to where I live.
விடியற் காலையிலே எழும்பி அந்த அடர்த்தியான செடிகள் அண்டை போகும். அதற்கு மிக அருகில் நான் ஜீவிக்கிறேன். What a peaceful thing it is to listen. அதை கேட்பது எவ்வளவு ஒரு சமாதானமா இருந்தது. Sitting up on their great tall trees, those doves cooing to one another. அந்த மகத்தான உயரமான மரத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு அந்த புறாக்கள் ஒன்றுக்கொன்று கூவிக்கொண்டிருக்கும். The other day down at Brother Cox's, an old mother dove had 2 little babies. அந்த ஒரு நாள் சகோதரன் காக்ஸ் அவர்களின் வீட்டில் ஒரு வயதான தாய் புறா 2 புறா குஞ்சுகளுடன் இருந்தது. And they sat right up on top of the building so the cats couldn't get them. பூனைகள் அவைகளை பிடிக்காதபடி கட்டிடத்தின் உச்சியின் மேல் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தன. And the old mother dove would feed them. அந்த வயதான தாய் புறா அவைகளுக்கு ஊட்டினது. Then she'd come down and get them and make them get up in the tree. பின்னர் அவள் கீழே வந்து அவைகளை வரச் செய்து அங்கிருந்து மரத்துக்கு ஏறச் செய்தது. They would sit there with their necks around one another. அங்கே அவைகள் தங்கள் கழுத்துக்களை ஒன்றன் மேல் ஒன்று வைத்துக் கொண்டு and coo and make love all day long. 2 little gentle baby doves. கூவிக்கொண்டு நாள் முழுவதுமாய் அன்பு பாராட்டிக் கொண்டு இருக்கும் அந்த 2 சாதுவான புறா குஞ்சுகள். Now I thought of how God, the dove is such a loving bird. புறாவானது அவ்வளவு நேசிக்கும் பறவையாகும். And the dove, God, wanting to make love with his human being. புறாவான அந்த தேவன் அவருடைய மனித வர்க்கத்தோடு எப்படியாய் அன்பு பாராட்ட விரும்புகிறார் என்பதை சிந்தித்து பார்த்தேன். God wants to be loved. தேவன் நேசிக்கப்பட விரும்புகிறார். God wants to love you. தேவன் உங்களை நேசிக்க விரும்புகிறார். God so loved the world. He gave his only begotten Son. And whosoever believeth in him should not perish, but to have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். Blessed be the Lord. கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுவாராக. Then God wanting to make love, he had to make something lovable. Amen. பின்னர் தேவன் அன்பு கூற விரும்பி நேசிக்கத்தக்கதாக ஏதாவது காரியத்தை அவர் செய்ய வேண்டியதாக இருந்தது. He had to make something gentle like himself. அவரை போன்றே சாந்தமான ஏதோ ஒன்றை அவர் உண்டு பண்ண வேண்டியதாக இருந்தது. He had to make something that could be loved. நேசிக்கத்தக்கதாக ஏதோ ஒன்றை அவர் செய்ய வேண்டியதாக இருந்தது. He had to make something of his own nature. அவருடைய சொந்த சுபாவத்தை உடைய ஏதோ ஒன்றை அவர் உண்டாக்க வேண்டியதாக இருந்தது. You couldn't love nothing that wasn't of your own nature. உங்களுடைய சொந்த சுபாவமாக இல்லாத எந்த ஒன்றையும் உங்களால் நேசிக்க முடியாது. Loving has to unite with love. நேசிப்பது நேசத்தோடு இணைய வேண்டும். A husband and wife have to love one another if they ever make the grade. ஒரு புருஷனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் நேசித்தால் மட்டுமே அவர்களால் ஒரு தரத்தை உண்டாக்க முடியும். Family has to love one another if they ever make the grade. Amen. அவர்கள் எப்போதாவது ஒரு தரத்தை உண்டு பண்ணி இருப்பார்களே ஆனால் குடும்பம் ஒருவரை ஒருவர் நேசித்தால் ஒழிய அது ஆகாது. Something to be loved. நேசிப்பதற்கு ஏதாவது ஒரு காரியம். You search everywhere, find a girl to be your wife that you love. நீங்கள் எல்லாவிடத்தும் தேடி நீங்கள் நேசிக்கக்கூடிய ஒருவளை உங்களுடைய மனைவியா இருக்கும்படி ஒரு பெண்ணை கண்டுபிடிக்கிறீர்கள். She searches finding a husband that she can love. அவள் தான் நேசிக்கும்படியாய் ஒரு புருஷனை தேடி கண்டுபிடிக்கிறாள். God searches trying to find a soul. Amen. That he can love. தேவன் தாம் நேசிக்கும்படியாக ஒரு ஆத்துமாவை தேடி கண்டுபிடிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார். So he represented himself on earth as a gentle dove and a gentle lamb. ஆகையினால் அவர் சாதுவான புறாவாகவும் ஒரு சாதுவான செம்மறியாட்டு குட்டியாகவும் தம்மை இங்கே பூமியின் மேல் பிரதிநிதித்துவமாய் காட்டினார். If that lamb would at 1 minute ever taken on the nature of the snarling wolf, ஆட்டுக்குட்டியானது எப்பொழுதாவது ஒரு நிமிடத்திற்கு சீறுகிற ஓநாயின் சுபாவத்தை எடுத்திருந்தால் that dove would have took her flight immediately. She'd have got away. அந்த புறாவானது உடனேயே பறக்க துவங்கி அவள் திரும்பி போயிருப்பாள். But the lamb, it doesn't have any great minds of its own.
ஆனால் செம்மறியாட்டு குட்டிக்கோ தனக்கு சொந்தமான எந்த மகத்தான சிந்தையும் கிடையாது. A lamb is one thing. When it's lost, it's hopelessly lost. ஆட்டுக்குட்டியிடத்தில் ஒரு காரியம், அது காணாமற் போனால் நம்பிக்கை இல்லாத நிலையில் இழக்கப்பட்டதாகும். A sheep can't find its way back. ஒரு செம்மறியாட்டினால் திரும்பி வர வழி தெரியாது. That's the reason the goat leads it to its death. அதனால் தான் வெள்ளாடு அதை அதன் மரணத்திற்கு வழிநடத்துகிறது. It can't find its way. A sheep it's lost. காணாமற் போன ஒரு செம்மறி ஆட்டிற்கு வழி அறிந்து திரும்பி வர முடியாது. That's the reason God likened us unto sheep. அந்த காரணத்தினால் தான் தேவன் நம்மை செம்மறி ஆடுகளுக்கு ஒப்பிட்டிருக்கிறார். When we're lost, we're lost. நாம் காணாமற் போகும்போது நாம் இழக்கப்பட்டாயிற்று. There's no way we can find ourselves. நாமாகவே நம்மால் வழியை கண்டுபிடிப்பதற்கு வழியே இல்லை. There's only one way to do it. That's submit ourselves to the shepherd of the flock, and he does the leading. Amen. அதை செய்வதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அதென்னவென்றால் மந்தையின் மேய்ப்பனுக்கு நம்மை நாமே தாழ்த்துவமாக அவர் நடத்துதலை செய்வார். Now, as I notice this lamb and the sheep together, the lamb and the dove brother together, they made one. இப்பொழுது இந்த செம்மறியாட்டு குட்டியையும் புறாவையும் நான் ஒன்று சேர்த்து காண்கையிலே அவர்கள் ஒன்றாக ஆக்கப்படுவார்கள். Then watch how the dove led the lamb, the Son of God. அப்படியானால் தேவகுமாரனாகிய செம்மறியாட்டு குட்டியை புறாவானது எப்படி வழிநடத்தினது என்பதை கவனியுங்கள். How gentle he was, knowing that he was going to the slaughter. கொல்லப்படுவதற்காக கொண்டு போகப்படுகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தும் எவ்வளவு சாந்தமாய் அவர் இருந்தார். How gentle he was to always not to try to do himself, not to try to be self-sufficient. தானாகவே எதையும் செய்ய முயற்சிக்கவும் தானே தன் தேவையை பூர்த்தி செய்ய முயற்சிக்கிறவராயும் எப்பொழுதும் இராமல் அவர் அவ்வளவு சாந்தமாயிருந்தார். He said, I do nothing until the Father shows me first, and the Father dwells in me. பிதாவானவர் முதலில் எனக்கு காட்டாமல் நான் ஒன்றையும் செய்ய மாட்டேன், பிதா எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் என்று அவர் கூறினார். Now, another thing the lamb is willing